எக்ஸாம்பிள் 1.29 இந்த எக்ஸாம்பிளில் ஒரு சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கன்சிஸ்டன்சியான்னு செக் பண்ணணும். அப்படி கன்சிஸ்டன்சியாக இருந்ததுன்னா சால்வ் பண்ணணும். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட்ல கிவன் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் எழுதுவோம். x plus 2y minus z equal to 3. Call it as equation 1. 3x minus y plus 2z equal to 1. Equation 2. X minus 2y plus 3z equal to 3. Equation 3. X minus y plus z equal to minus 1. Equation 4. The given system of linear equations number of unknowns வந்து 3. இங்க வந்து unknowns வந்து x, y, z. So 4 equations கொடுத்திருக்கு. Number of unknowns வந்து 3. So the given system of linear equations இருந்து நமக்கு augmented matrix AB எழுதுவோம். Augmented matrix AB equal to இந்த மேட்ரிக்ஸில் உள்ள ஃபஸ்ட்டு ரோ இக்குவேஷன் 1ல எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் 3 1 2 -1 3. இந்த மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோ லீனியர் இக்குவேஷன் 2ல இருந்து எக்ஸ் ஒய் இசட்டோட கோஎஃபிஷியன்ட் மற்றும் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ 3 -1 2 1. The matrix of the third row given system of linear equations la equation 3 la ulla xy z oda coefficient and constant term 1 -2 3 3. The matrix of the fourth row given system of linear equation 4 la irundhe xy z oda coefficient and constant term 1 -1 1 -1. So augmented matrix AB எழுதிட்டோம். இந்த augmented matrix AB க்கு elementary row operation apply பண்ணி the augmented matrix AB row echelon formல reduce பண்ணணும். So the augmented matrix row echelon formல reduce பண்ணுவோம். augmented matrix AB elementary row operation apply பண்ண போறேன். பாருங்க, row echelon formல மாற்றக்கூடிய procedure படி the augmented matrixல உள்ள first rowல உள்ள first element வந்து நான் ஜீரோ எலிமெண்ட்டா இருக்கணும். இங்க நமக்கு கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ்ல first rowல உள்ள first element வந்து நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 2 -1 3. அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட் எல்லாம் ஜீரோவாக இருக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட் எல்லாம் ஜீரோ ஆக்குறதுக்கு செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ இதுகளில் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். பாருங்கள், செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை ஜீரோ ஆக்குறதுக்கு செகண்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் செகண்ட் ரோவிலிருந்து ஃபஸ்ட்டு ரோயை 3ஆல் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா இது ஜீரோ ஆயிரும். ஸோ செகண்ட் ரோவில் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 இம்ப்ளைஸ் R2 - 3R1. செகண்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 3 மைனஸ் ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 1. இந்த 1 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 × 1 is 3. 3 - 3 is 0. செகண்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் -1 மைனஸ் ஃபஸ்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 2. இந்த 2 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 × 2 is 6.
So minus 1 minus 6 is minus 7. Second row உள்ள third element 2 minus first row உள்ள third element minus 1. The minus 1 3 ஆல multiply பண்றேன். 3 into minus 1 is minus 3. Minus of minus 3 is plus 3. So 2 plus 3 is 5. Second row உள்ள fourth element 1 minus first row உள்ள fourth element 3. The 3 ஆல multiply பண்றேன். 3 into 3 is 9. So 1 minus 9 is minus 8. இப்போ செகண்ட் ரோய்க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்தது தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டை 0 ஆக்கணும். ஸோ தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டை 0 ஆக்குறதுக்கு தேர்ட் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். தேர்ட் ரோக்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 இம்ப்ளைஸ் R3 மைனஸ் R1. இப்போ R3லேருந்து R1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா இந்த தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 ஆகும். ஸோ தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 1 மைனஸ் ஃபஸ்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 1 மைனஸ் 1 இஸ் 0. தேர்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்டு மைனஸ் 2 மைனஸ் ஃபஸ்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்டு 2. ஸோ மைனஸ் 2 இஸ் மைனஸ் 4. தேர்ட் ரோவில் உள்ள தேர்ட் எலிமெண்ட்டு 3 மைனஸ் ஃபஸ்ட் ரோவில் உள்ள தேர்ட் எலிமெண்ட்டு minus 1. So minus of minus 1 is plus 1. 3 plus 1 is 4. Third row உள்ள fourth element 3 minus first row உள்ள fourth element 3. So 3 minus 3 is 0. So third row க்கு elementary row operation apply பண்ணிட்டோம். அடுத்தது fourth rowல first element 0 ஆக்கணும். ஃபோர்த் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டை 0 ஆக்குறதுக்கு ஃபோர்த் ரோலேருந்து ஃபஸ்ட்டு ரோயை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா ஃபோர்த் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 ஆகும். ஸோ ஃபோர்த் ரோய்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R4 இம்ப்ளைஸ் R4 மைனஸ் R1. ஸோ R4ல் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 மைனஸ் R1ல் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 1 மைனஸ் 1 இஸ் 0. R4ல் உள்ள செகண்ட் எலிமெண்ட் மைனஸ் 1 மைனஸ் R1ல் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 2 மைனஸ் 1 மைனஸ் 2 இஸ் மைனஸ் 3. R4ல் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 1 மைனஸ் R1ல் உள்ள தேர்ட் எலிமெண்ட் மைனஸ் 1. மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 இஸ் ப்ளஸ் 1. 1 ப்ளஸ் 1 இஸ் 2. R4ல் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் மைனஸ் 1 மைனஸ் R1ல் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 3. மைனஸ் 1 மைனஸ் 3 இஸ் மைனஸ் 4. ஸோ ரோ 4க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட் ரோயை அப்படியே எழுதுகிறேன். 1 2 மைனஸ் 1 3. செகண்ட் ரோய்க்கு அப்ளை பண்ண வேண்டிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R2 இம்ப்ளைஸ் மைனஸ் 1 இன்ட்டு R2. அதாவது ரோ 2வை மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் 1 இன்ட்டு 0 0. மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 7 7. மைனஸ் 1 இன்ட்டு 5 மைனஸ் 5. மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 8 8. அடுத்தது R3க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 இம்ப்ளைஸ் மைனஸ் 1 இன்ட்டு R3. R3யை மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் 1 இன்ட்டு 0 0. மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 4 4. மைனஸ் 1 இன்ட்டு 4 மைனஸ் 4. மைனஸ் 1 இன்ட்டு 0 0. அடுத்தது R4க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R4 இம்ப்ளைஸ் மைனஸ் 1 இன்ட்டு R4. R4ஐ கம்ப்ளீட்டாக மைனஸ் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மைனஸ் 1 இன்ட்டு 0 0. மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 3 3. மைனஸ் 1 இன்ட்டு 2 மைனஸ் 2. மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 4 4.
இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு. இந்த நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எல்லா எலிமெண்ட்டும் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. அடுத்தது செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டு. ஸோ எக்லான் ஃபார்ம் ப்ரொசீஜர் படி செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டு 7, இதுக்கு கீழே வரக்கூடிய எலிமெண்ட் எல்லாம் ஜீரோ ஆகணும். ஸோ தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்டு 4 ஜீரோ ஆக்கணும். ஃபோர்த் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்டு 3 ஜீரோ ஆக்கணும். ஸோ தேர்ட் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்டை ஜீரோ ஆக்குறதுக்கு தேர்ட் ரோவில் எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். ஃபோர்த் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்டை ஜீரோ ஆக்குறதுக்கு ஃபோர்த் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 2 -1 3. செகண்ட் ரோயும் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 0 7 -5 8. தேர்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்டு இந்த 4 இருக்க இடத்துல 0 கொண்டுறணும். இந்த 4 இருக்க இடத்துல 0 கொண்டுறதுக்கு என்ன பண்ணணும்னா தேர்ட் ரோயை இந்த 7ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே வந்து 28 ஆகும். செகண்ட் ரோயை இந்த 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இந்த 7 × 4 இங்கே வந்து 28 ஆகும். அப்புறம் தேர்ட் ரோலேருந்து செகண்ட் ரோயை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து 0 ஆகும். ஸோ R3ல் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் 7R3 - 4R2. R3க்கு அப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் R3யில் உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். R3யில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0. இந்த 0வை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 × 0 is 0 மைனஸ் R2வில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 0. இந்த 0வை 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 0 is 0. 0 - 0 0. R3யில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்டு 4. இந்த 4ஐ வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 × 4 is 28 மைனஸ் R2வில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 7. இந்த 7ஐ வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 × 4 is 28. 28 - 28 is 0. அடுத்து R3யில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் -4. இந்த -4ஐ 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 × -4 is -28 மைனஸ் R2வில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் -5. இந்த -5ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × -5 is -20. Minus of -20 is +20. -28 + 20 is -8. R3யில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட்டு 0. இந்த 0வை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 × 0 is 0 மைனஸ் R2வில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 8. இந்த 8ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 8 is 32. 0 - 32 is -32. அடுத்தது ஃபோர்த் ரோவில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 3 இருக்க இடத்துல 0 ஆக்கணும். இந்த 3 இருக்க இடத்த 0 ஆக்குறதுக்கு ஃபோர்த் ரோயை 7ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இந்த இடத்துல 21 ஆகும். செகண்ட் ரோயை 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இப்போ இந்த இடம் 21. ஃபோர்த் ரோயிலேருந்து செகண்ட் ரோயை சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ இங்கே வந்து 0 ஆயிரும். ஸோ R4ல் அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் 7R4 - 3R2. R4க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுவோம். R4ல் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0. இந்த 0வை 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 × 0 is 0 மைனஸ் R2வில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0. இந்த 0வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 × 0 is 0. 0 - 0 is 0. அடுத்து R4ல் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 3. இந்த 3ஐ 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 × 3 is 21 மைனஸ்
R2ல உள்ள செகண்ட் எலிமெண்ட் 7. இந்த 7-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into 7 is 21. 21 minus 21 is 0. அடுத்து R4ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் -2. இந்த -2-ஐ 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 into -2 is -14 மைனஸ் R2ல உள்ள தேர்ட் எலிமெண்ட் -5. இந்த -5-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into -5 is -15. Minus of -15 is +15. -14 plus 15 is 1. அடுத்து R4ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 4. இந்த 4-ஐ 7ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 7 into 4 is 28 மைனஸ் R2ல உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 8. இந்த 8-ஐ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 into 8 is 24. 28 minus 24 is 4. ஸோ R4க்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட் வந்து இந்த 1. ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு, அதுக்கு கீழே உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்குது. செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு செகண்ட் எலிமெண்ட்டு, அந்த நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எலிமெண்ட் எல்லாம் ஜீரோவாக இருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணுறேன். அதாவது தேர்ட் ரோயை -1/8ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ தேர்ட் ரோய்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் -1/8 இன்ட்டு தேர்ட் ரோ. ஃபஸ்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 2 -1 3. செகண்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 0 7 -5 8. தேர்ட் ரோய்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R3 இம்ப்ளைஸ் -1/8 இன்ட்டு R3. R3யில் உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் -1/8ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். -1/8 இன்ட்டு ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 0. -1/8 இன்ட்டு செகண்ட் எலிமெண்ட் 0 is 0. -1/8 into third element -8 is 1. -1/8 into fourth element -32 is 4. ஸோ தேர்ட் ரோவுக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணிட்டோம். ஃபோர்த் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 0 0 1 4. அடுத்த பாருங்கள், இந்த லாஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எல்லா எலிமெண்ட்டும் ஜீரோவாக இருக்குது. செகண்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு கீழே உள்ள எல்லா எலிமெண்ட்டும் ஜீரோவாக இருக்குது. தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டு 1. தேர்ட் எலிமெண்ட்டு 1. இந்த தேர்ட் எலிமெண்ட் 1க்கு கீழே உள்ள எல்லா எலிமெண்ட்டும் ஜீரோவாக இருக்கணும். ஸோ ஃபோர்த் ரோவில் உள்ள தேர்ட் எலிமெண்ட்டை ஜீரோ ஆக்கணும். ஸோ ஃபோர்த் ரோவில் உள்ள தேர்ட் எலிமெண்ட்டை ஜீரோ ஆக்குறதுக்கு ஃபோர்த் ரோவிலேருந்து தேர்ட் ரோயை சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா இங்கே வந்து ஜீரோ ஆகிரும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் ஃபோர்த் ரோக்கு எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் அப்ளை பண்ணணும். இந்த டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 1 2 -1 3. செகண்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 0 7 -5 8. தேர்ட் ரோயை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். 0 0 1 4. ஃபோர்த் ரோய்க்கு அப்ளை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் R4 இம்ப்ளைஸ் R4 -R3. ஃபோர்த் ரோயிலேருந்து தேர்ட் ரோயை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபோர்த் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட் 0 மைனஸ் தேர்ட் ரோவில் உள்ள ஃபஸ்ட் எலிமெண்ட்டு 0. 0 - 0 is 0. R4ல் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 0 மைனஸ் R3யில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் 0. 0 - 0 is 0. R4ல் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 1 மைனஸ் R3யில் உள்ள தேர்ட் எலிமெண்ட் 1. 1 - 1 is 0. R4ல் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 4 மைனஸ் R3யில் உள்ள ஃபோர்த் எலிமெண்ட் 4. 4 - 4 is 0. ஸோ கடைசியாக கிடச்சிருக்க டிரான்ஸ்ஃபார்ம்டு ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு
நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. அதுக்கு கீழே உள்ள எல்லா எலிமெண்ட்டும் ஜீரோ எலிமெண்ட். செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. அதுக்கு கீழே உள்ள எல்லா எலிமெண்ட்டும் ஜீரோவாக இருக்குது. தேர்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட்டாக இருக்குது. அதுக்கு கீழே உள்ள எலிமெண்ட்டு ஜீரோவாக இருக்குது. ஸோ கடைசியாக கிடைச்சிருக்க மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது. இட் இஸ் அ ரோ எக்லான் மேட்ரிக்ஸ். த லாஸ்ட் எக்லான் ஃபார்ம் ஆஃப் தி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் 3 rows நான் ஜீரோ ரோஸாக இருக்குது. ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஸோ இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு 3 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. அதனால் rank of the augmented matrix is 3. Row of augmented matrix AB equal to 3. Call it as equation 5. அடுத்தது the last echelon form of the augmented matrixல coefficient matrix. The coefficient matrixக்கு 3 rows நான் ஜீரோ ரோஸாக இருக்குது. அதனால் rank of the coefficient matrix is 3. Row of A equal to 3. Call it as equation 6. From equations 5 and 6 we have rank of augmented matrix AB equal to rank of the coefficient matrix A equal to 3. The number of unknowns. Hence, the given system of equations is consistent. Echelon form of the augmented matrix, the given system of equations reduces to the form first row x plus 2y minus z equal to 3. Call it as equation 7. Second row 7y minus 5z equal to 8. Call it as equation 8. Third row z equal to 4. Call it as equation 9. Substituting z equal to 4 in equation 8. Equation 8 substitute பண்ணுவோம். 7y minus 5 into z க்கு 4 போடுறேன். 5 into 4 equal to 8. 7y equal to 8 plus 5 into 4 is 20. 7y equal to 28. Y equal to 28 by 7. Y equal to 4. Substituting y equal to 4 and z equal to 4 in equation 7, we get x plus 2 into y க்கு 4 போடுறேன். 2 into 4 minus z க்கு 4 போடுறேன். minus 4 equal to 3. x plus 2 into 4 is 8 minus 4 equal to 3. x equal to 3. 8 minus 4 is 4. Right hand side வரும்போது minus 4. So x equal to 3 minus 4 is minus 1. Therefore, the required solutions are x equal to minus 1, y equal to 4, z equal to 4. Therefore, the given system is consistent